கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஏசப்பா நம்ம ஒவ்வொருக்கும் கொடுக்கிறதான நல்ல வாக்குத்தத்த வார்த்தை உபாகமம் 15வது அதிகாரம் 18வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இதை கத்தோலிக்க பைபிள் எப்படி எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உன் கடவுளாகிய ஆண்டவர் நீ மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு ஆசி வழங்குவார். உன் கடவுள் என்ன செய்வாரா, நீ மேற்கொள்ளும் எல்லா முயற்சியிலும் உனக்கு ஆசி வழங்குவார். மேற்கொள்கிற காரியத்தில் தான் ஆசி வழங்குவாராம். ஒரு முறை ஒரு விவசாயி என்ன பண்ணார், மாட்டு வண்டியில் தானியங்களை வச்சுட்டு அவர் இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அது மழை காலத்தினால அந்த சக்கரை என்ன செஞ்சது, சேற்றில் மாட்டிக்கொண்டோடனே இந்த விவசாயி என்ன பண்ணார், கீழே இறங்கி கடவுளை நோக்கி கூப்பிடார். கடவுளே, இந்த சக்கரம் மாட்டிக்கிட்டு நீர் எப்படியாவது உதவி செய்யன்னு சொல்லி கடவுளை நோக்கி ஜெபிக்கிறார். அவர் கடவுளை நோக்கி வேண்ட அங்கே ஒன்றுமே நடக்கலைன்னு கொஞ்ச நேரத்தில் நான் கேட்குறேனே, நீர் எதுவும் எனக்கு உதவி செய்யலைன்னு சொல்லி கடவுளை சபிக்கவும் முறுமுறுக்கவும் திட்டவும் ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த வழியாக போன ஒரு நபர், ஒரு சன்னியாசி என்ன பண்ணார், இவரை பார்த்து ஏன்பா என்ன அப்படின்னு, இங்கே பாருங்கள் இப்படி சக்கரம் மாட்டிக்கிட்டு நானும் இவ்வளோ நேரம் கடவுள்கிட்ட உதவி கேட்க, ஆனால் ஒரு உதவியுமே எனக்கு வரலை, ஒரு ஒத்தாசையுமே வரலன்னொன்னே அந்த ஆள் சொல்கிறார், அந்த சன்னியாசி சொல்கிறாரு, தம்பி நீ எவ்வளோ திடகாத்திரமாக இருக்க, உனக்கு எவ்வளோ பலன் இருக்குது, நீ முயற்சி செஞ்சால் தானே முடியும், நீ முயற்சி செஞ்சால் கட்டாயம் வெளியே வர முடியும். மந்திரத்தினால மாங்காவை பறிக்க முடியுமா, மாங்காவை நீ விலகி வைக்க முடியுமா, நீ ஜெபிக்கிறதுனால அதை உருவாக்க முடியுமா, நீ மந்திரம் போட்டால் அது வந்துருமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் சரின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான், எழுந்து இந்த சக்கரத்தை வெளியே கொண்டு வரும்படி அவன் தன் பலத்தை உபயோகப்படுத்துகிறான். முயற்சி செய்யும்போது அந்த சக்கரம் வெளியே வந்துடுது, அவன் வண்டி மூவ் ஆகுது. இன்றைக்கு இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நாம் முயற்சி செஞ்சாதான் நமக்கு என்ன செய்யும், நமக்கு கிடைக்கும். முயற்சி செய்தால் கர்த்தர் அருள் செய்வார். இன்னைக்கு அநேகர் இன்னொன்று கூட கிருபைன்னு சொல்லி எதையுமே செய்கிறதில்ல. கிருபை இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா உட்காந்துட்டு ஃபோனையும் டிவியும் பார்த்துட்டே இருக்கிறது. அப்படி இல்லவே இல்லை. நாம் என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். அதான் வேதம் சொல்லுது, நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ செய்தால் தான் ஆசீர்வதிப்பார். நீ செய்யாமல் உட்காந்துட்டு இருந்தா ஆசீர்வதிக்க மாட்டேன். இப்போ நம்ம சமையல் பண்ணணும், சாப்பாடு சமைச்சாதான் நம்ம சாப்பிட முடியும். அப்போ என்ன செய்கிறோம், பானையும் அரிசியும் வச்சுட்டு நம்ம உட்கார்ந்துருந்தா சாப்பாடு கிடச்சிருமா? அது என்ன செய்யணும், விறகு இருந்தால் விறகு மூட்டணும், இல்லைன்னா தீப்பத்தை வச்சு பொங்கணும். அப்போ தான் என்ன செய்யும், சாப்பாடு நமக்கு கிடைக்கும். நம்ம எந்த முயற்சியுமே செய்யாமல் ஆசீர்வதின்னு சொன்னால் ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. உபாகமம் 15:10 நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன். இன்றைக்கு கையிட்டு செய்யும் வேலையில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி அநேகருக்கு கையிட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் இல்லை. அப்போ நம்ம வேலையை செஞ்சுட்டு செய்யும்போது ஏசப்பாட்ட கேட்கலாம், ஏசப்பா இன்னைக்கு காலையில் எழும்புறீங்களா, கர்த்தருடைய சமூகத்தில் இன்னைக்கு நான் கையிட்டு செய்ய எல்லா வேலையிலும் நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. இந்த நாளில் விசேஷமாக இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் கையிட்டு செய்ய எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதனால தான் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்படி கர்த்தர் இந்த நாளில் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே இப்போது நான் ஜெபிக்கலாமா? நீங்கள் ஜெபிங்க. அப்போ இதுவரை நான் சோம்பேறியாக இருந்திருக்கலாம், இன்றைக்கி இந்த வார்த்தையின்படி நான் என் கையில் எதையாவது நான் என்ன செய்கிறேன், பிரயாசப்படணும். நம்ம கண்ணுக்கு முன்னே இருக்கிற காரியத்தை நம்ம செய்யணும். இன்றைக்கி நிறைய பேர் எந்த வேலையுமே இல்லைம்பாங்க, ஆனால் வீடு ஃபுல்லும் வேலை இருக்கும். 10 நாள் பார்த்தாலும் அந்த வேலை முடியாத மாதிரி இருக்கும். அதை செய்கிறதில்ல, எங்கேயோ இருந்து வேலை வரும்னு இருப்பாங்க. இப்படி இல்லவே இல்லை. நம்ம கைக்கு அருகாமையில் இருக்கிற வேலையை நாம் உண்மையும் உத்தமமாக செய்தால் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறவர் ரெட்டிப்பான மடங்கு நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இன்றைக்கி அநேக பெண்களுக்கு வீட்டுக்குள்ளே வேலை இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வீட்டு உள்ளே இருந்து வேலை பார்க்க பிடிக்காது. தெருவா ஊராக பேக்கு போட்டுட்டு சுற்றணும். இன்றைக்கி அநேகருக்கு அதுதான். வீடு ஃபுல்லாக துணி அப்படி கிடக்கும், பாத்திரம் அப்படி கிடக்கும், ஆனால் சோம்பேறியாக உட்காந்துட்டே இருப்பாங்க. எங்கேயாவது எழுதுகிற வேலை இருக்குமா? எங்கேயாவது எங்கள் சபையில் ஒரு அம்மா கேட்டாங்க, பிள்ளைக்கு ரொம்ப முடியலை, ஆனால் அந்த பொண்ணு கேட்குறா, பாஸ்டர்கிட்ட எனக்கு ஏதாவது எழுதுகிற வேலை இருந்தால் தாங்க. அந்த பிள்ளை ரொம்ப உடம்பு சரியில்லாத பிள்ளை, அதை பார்க்குறதுக்கே போதும். இன்றைக்கி மக்களோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே இருந்து எதையும் பார்க்கக்கூடாது, அப்படியே அலையணும். அப்படி இல்லவே இல்லை. நம்ம கைக்கு முன்னே என்ன வேலை இருக்கோ அதை நம்ம செய்யணும். அப்படி செய்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நீங்கள்
கையினால் பிரயாசப்படுங்க. உன் கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பாராகவே. ஜெபிக்கலாம். ஐசப்பா, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நீர் கொடுத்த இந்த நல்ல ஆலோசனைக்காக, நல்ல வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. நீ கையிட்டு வேலை செய், நீ முயற்சி செய், நான் உனக்கு ஆசீர்வாதத்தை அருளுவேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்டு அப்பா இயேசுவே, இன்னைக்கு அநேகர் வேலை செய்ய முடியாதபடி மனதில் பிசாசு ஒரு சோர்வை கொண்டு வந்து உட்கார வைத்திருப்பான் என்றால் இந்த வார்த்தைகள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தட்டுப்பா. கையினால் நலமான வேலை செய்யட்டும். கையினால் நலமான வேலை செய்து எல்லா பிரயாசத்திலும் ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபை செய்யுங்க தகப்பனே. இந்த நாளிலும் கைட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. ஆசீர்வதிங்கப்பா. முற்றிலும் எங்கள் ஒவ்வொருவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும், மென்மேலும் பெருக செய்யும். கையின் கிரியைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் நீ ஆசீர்வதிப்பு என்ற வார்த்தையின்படி பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.